இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வரலாற்று புகழ்மிக்க நாளந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் 455 ஏக்கர் பரப்பளவில் 1749 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட புதிய வளாகம். நாளந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தில் 1900 மாணவர்கள் கல்வி கற்கும் வகையில் ஏற்பாடு. 3 லட்சம் புத்தகங்களை கொண்ட பிரம்மாண்ட நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளது. ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பழங்கால இடிபாடுகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி உலகெங்கிலும் உள்ள மாணவர்களை ஈர்த்த நாளந்தா பல்கலைக்கழகத்தின் வரலாற்றை கேட்டறிந்தார். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த தொண்டர்கள். கேக் வெட்டியும் இனிப்புகளை பகிர்ந்தும் தொண்டர்கள் கொண்டாட்டம். ராகுல் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிறந்தநாள் வாழ்த்து. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என மதுரையில் பேட்டி. ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாள், அதனால என்ன இருக்கு, மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு. ஆக மாற்றான் தோட்டத்தில் பக்கத்து எதிரி இதில் தோட்டத்தில் மல்லிகைப்பூ பூத்துருக்குன்னா உடனே அது மாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னங்கப்பா சொல்ல முடியுமா? அதனால் அவருடைய முயற்சி, அவருடைய இது விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காகணும்னு நினைக்கிறார். அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தார். சென்னை கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் மாநில மைய குழு கூட்டம். மக்களவை தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை என தகவல். 2 நாட்கள் நடைபெறும் சாகர் கவாச்சி என்ற பாதுகாப்பு ஒத்திகையை தொடங்கிய தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கடல் பகுதியில் ஊடுருவும் தீவிரவாதிகள் போல் வேடமிட்ட கடற்படை கடலோர காவல் படையினரை மரைன் போலீசார் கண்டுபிடித்து ஒத்திகை. ஆந்திராவின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் பவன் கல்யாண். கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு மருத்துவமனை வட்டார மருத்துவமனையாக தொடர்ந்து செயல்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அண்ணாமலை உள்ளிட்டோரும் பொதுமக்களும் வலியுறுத்தியிருந்த நிலையில் அறிவிப்பு. சென்னையில் இதுவரை சாலைகளில் சுற்றித் திரிந்து 1117 மாடுகள் பிடிக்கப்பட்டு 43 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. தெருக்களை நம்பி மாடுகளை வளர்க்கக்கூடாது என்று மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. தற்போதுள்ள சட்டப்படி சாலையில் திரியும் மாடுகளுக்கும் தெருநாய்களுக்கும் தடை விதிக்க முடியாது என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. எனவே சாலையில் மாடுகள் திரிவதை தடுக்க சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் விளக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பட்டா உட்பிரிவு மாறுதலுக்கு 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார். விஏஓ மற்றும் கிராம உதவியாளரை பிடித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை. இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் பதவிக்கு கௌதம் காம்பீருடன் தமிழகத்தைச் சேர்ந்த WV ராமனும் போட்டியிடுவதாக தகவல். பயிற்சியாளர் பதவிக்கான நேர்காணலில் கலந்து கொண்ட ராமன் கௌதம் காம்பீரை விட சிறப்பாக பதிலளித்ததாகவும் தகவல். ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நீச்சல் வீரர்கள் தண்ணீரில் யோகா. திரிவேணி சங்கம் அருகே உள்ள ஆற்றில் யோகாசனம் செய்த நீச்சல் வீரர்கள். நாளை மறுநாள் நாடு முழுவதும் யோகா தின கொண்டாட்டம். ஸ்ரீநகரில் மோடி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 9,000 பேர் பங்கேற்க இருப்பதாக தகவல். விசாகப்பட்டினத்தில் 500 கோடி ரூபாய்க்கு அரசு செலவில் ஜெகன்மோகனுக்கு சொகுசு மாளிகை கட்டப்பட்டதாக தெலுங்கு தேசம் குற்றச்சாட்டு. பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வருகையின் போது தங்க வைப்பதற்காக பங்களா கட்டப்பட்டதாக OSR காங்கிரஸ் பதில்.
ரயில்வே பாதுகாப்பு தொடர்பான பணிகளில் 1.5 லட்சம் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தகவல். ஓட்டுநர்கள், ஆய்வாளர்கள், தண்டவாள பராமரிப்பு ஊழியர்கள் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக ரயில்வே துறை விளக்கம். மும்பையில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு ஒரே நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டு. மின்னஞ்சலில் மிரட்டல் விடுத்த நபர்கள் யார் என காவல்துறையினர் விசாரணை. ஜூலை மாதத்திலிருந்து பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்களின் விலையை 2% உயர்த்தப் போவதாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவிப்பு. உற்பத்தி செலவு அதிகரித்ததே விலையேற்றத்திற்கு காரணம் என விளக்கம். கர்நாடகாவில் 1400 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும் குளிர்பான நிறுவனத்தில் இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் முதலீடு. முத்தையா பீவரேஜஸ் என்ற பெயரில் நிறுவனம் நடத்தும் முரளிதரன் கர்நாடக அமைச்சர் எம்பி பாட்டீலை சந்தித்து ஆலோசனை. விளம்பர உலகில் அதிக சந்தை மதிப்பு கொண்டவராக மீண்டும் முதலிடத்தை பிடித்தார் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. $228 மில்லியன் மதிப்புடன் நடிகர் ரன்வீர் சிங்கை பின்னுக்கு தள்ளினார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.